तुळसी हार गळा घासे पितांबर 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 जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय राम कृष्ण जय 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 जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण संत श्रेष्ठ जगद्गुरु तुकाराम महाराजुड़िया वैकुंठ आरोहण दुड़िय दिवस एनिकी पवित्रமான நாள் பால்குண துதியா பால்குண மாசம் துதிய இன்னைக்கு தான் வைகுண்ட ஆரோகணம் பண்றார் சரீர வைகுண்டகம் சதேக வைகுண்டகம் சரீரத்தோட வைகுண்டம் போறார் அந்த திவசத்தை ஒட்டி துக்காராம் மகாராஜுடைய அபங்கத்தை துக்காராம் மகாராஜ் பேரில் இருக்கக்கூடிய அபங்கத்தை இன்னைக்கு நாம் அனுபவிச்சுட்டு இந்த உற்சவத்தையும் இந்த சரித்திரத்தையும் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். तुकाराम 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 मने रामेश्वर भक्त विजय मने रामेश्वर भक्त भक्त विजा हणे रामेश्वर भक्त विजा मणे तुका तुका विष्णु नाही दुजा तुका विष्णु नाही दुजा धन्य तुकोबा समर्थ धन्य तुकोबा समर्थ
बोला पुंडलिक वरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु श्री तुकाराम महाराज की सद्गुरु दादा महाराजप्पा महाराज की सद्गुरु बाबा महाराज की प्रेम केंद्र सद्गुरु महाराज की तुकाराम सद्गुरु महाराज की सब संतनों की जय। हला 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 आम विठ्ठल 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 हला विठ्ठल 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 तुकिता राम समान तुका राम ராமனுக்கு துல்லியமானவர் துக்காராம். ஏக பத்னி ஏக வச்சனி ஏக பாணி. எப்படி அந்த ராமபிரான் இருந்தாரோ அப்படி எங்களுடைய துக்கா ராம் இருந்தார். துக்கிதா ராம சமான துக்கா ராம். जली दगडा सहित वया राघवे सागरात पाषाण तारिले ऐसे तुकोबाचे अभंग उदकी रक्षिले आरती तुकाराम.
சப்த பிரம்மம்னு எந்த வேதத்தை சொல்றோமோ அதே மாதிரி துக்காராம் மகாராஜுடைய காத்தாவையும் சப்த பிரம்மம்னு சொல்றோம். சாஸ்வதமானது எதுவோ அது பிரம்மம். சப்தமே சாஸ்வதமான சப்தமா இருந்தா அது பிரம்மம், அது சப்த பிரம்மம். வேதம் சாஸ்வதமான சப்தம்ங்கிறனால வேதத்துக்கு சப்த பிரம்மம். அது துக்காராம் மகாராஜுடைய வச்சனமும் சாஸ்வதமான வச்சனம்ங்கிறதுனால அதுக்கும் வேத பிரம்மம், சப்த பிரம்மம்னு பேர். நதியில போடணும். நீ பிராமணன் இல்லை, உனக்கு உபதேசத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அசூயினால் அவனுக்கு சிக்ஷை கொடுத்தார் ராமேஸ்வர் பட். தசகிரந்தி ராமேஸ்வர் பட். தசகிரந்தினா 6 சாஸ்திரங்கள் 4 வேதங்களும். கசரர கற்பவர் எவனோ அவர் தசகிரந்தின்னு பேர். 6 சாஸ்திரங்கள் 4 வேதங்களும். ஏகாதசனம் பண்ணாம சாப்பிட மாட்டார். ஏகாதசினின்னு சொல்லுவார். நித்தியமும் பரமேஸ்வரனுடைய கோவில்ல 11 ஆவர்த்தி ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அந்த ஆராதனை பண்ணிக்க அப்புறம் தான் சாப்பாடு. அப்படி ஒரு உபாசனா பரமேஸ்வரன் மேல வச்சிருந்த அந்த ராமேஸ்வர பட் தன்னுடைய வித்யை கர்வத்தினால, தன்னுடைய ஜாதி அபிமானத்தினால கர்வப்பட்டு துக்காராம் மகாராஜ் வைஷ்யருங்கிறனால அவருக்கு ஒரு சிக்ஷை கொடுத்தார். நீ இனிமே உபதேசம் பண்ணக்கூடாது, நீ எந்த விதமான சித்தாந்தங்களையும் பிரகடனம் பண்ணக்கூடாது. துக்காராம் மகாராஜுக்கு நம்ம மேல யாராவது பழி சொன்னோம்னா அவ மேலதான் கோபம் வருமே தவிர, இது அவதார புருஷருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். குருவுடைய தரிசனம் கிடைச்ச மாத்திரத்துல, பாண்டவன் சொன்ன ஆக்ஞை பண்ண மாத்திரத்துல அபங்கங்களா கொட்டுறது வாயிலிருந்து. 1 2 இல்லை, 4 கோடி அபங்கங்கள் பண்றார். 4 கோடி அபங்கம். இந்த அபங்கங்கள் அந்த காலத்துல எழுதி வச்சுக்கிறதோ பிரிண்டிங் போடுறதோ பப்ளிஷ் பண்றதோ கிடையாது. அவர் கீர்த்தனத்துல இந்த ஒரு அபங்கம் பாடுவார். அந்த அபங்கம் பாடின மாத்திரத்துல பாக்குறவெல்லாம் எழுதிப்பா, கையில எழுதி பார்த்துப்பா. அந்த அபங்கம் அப்படியே இன்னொருத்தர் எழுதிப்பார். அப்படிதான் அவதார புருஷ அபங்கங்கள்லாம் அவ எழுதித்தான் தீரணுங்கிறதுல, அவ சொன்னாலே அவ எழுதின்றுவார். கூட இருக்கிறவெல்லாம் எழுதிப்பா. அப்படி 4 கோடி அபங்கம் பண்ணினார். நாம சித்தாந்தம் பண்ணினார். பகவன் நாமமே மோட்சத்துக்கு பரிபூர்ணமாக போருமானது. நாமத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. ஐசி நாமா அங்கி சக்தி. இத்தனைக்கும் புதுசா ஒன்றும் அவர் சொல்லல. ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன சொன்னாரோ, ஏக்நாத் மகாராஜ் என்ன சொன்னாரோ அதுதான் துக்காராம் மகாராஜ் சொல்லியிருக்கார். ஏக்நாத் மகாராஜ் துக்காராம் மகாராஜை காட்டிலும் 150 வருஷம் முன்னாடி இருந்தவர். ஞானேஸ்வர் மகாராஜ் ஏக்நாத் மகாராஜை காட்டிலும் 200 வருஷம் முன்னாடி இருந்தவர். கிட்டத்தட்ட 350 வருஷமா 350 வருஷமா நாம சித்தாந்தம் பிரசித்தமா இருக்கு. ஆனா துக்காராம் மகாராஜ் சொல்றதெல்லாம் அவருக்கு பிரச்சனை. ஏன்னா ஞானேஸ்வர மகாராஜ் அவருடைய பூர்வாசிரமத்தில் அப்பா பிராமணர், ஏக்நாத் மகாராஜ் சத் பிராமணர். அவர்கள் சொல்றதுனால இவருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா சித்தாந்தத்துல பிரச்சனை இல்லை, அது ஜாதி துவேஷத்தினால உள்ள பிரச்சனை. துக்காராம் மகாராஜ் சொல்றார், வினந்தி பண்றார், नाम घेता वाया गेला, नाम घेता वाया गेला, नाम घेता वाया गेला, नाम घेता वाया गेला. सूर्य उदयமாக போறது, உஷஸ்காலம், சிராந்தமா 13 நாள் அன்னாகாரம் இல்லாமல் இருந்தா என்ன ஆறுது? பாண்டங்க தான் எல்லாருக்கும் ஜீவனை பிடிச்சு வச்சுட்டு இருந்தான். அங்க ஒரு பாறையில உக்காண்டிருந்தார். இந்த பாறை இன்னைக்கும் தேகு போய் பாருங்க. தேகு போனா என்ன பார்க்கணும்னு நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு. துக்காராம் மகாராஜ் 13 நாள் தபஸ் பண்ணினார். அங்க உட்காந்து அபங்கம் இல்லாம வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்லாம. அந்த பாறை அவர் உட்காந்து இந்த பாறை துக்கா ஷிலான இருக்கு.
அதை அந்த உட்கார்ந்த இடத்த ஸ்பர்சனம் பண்ணலாம். நாம் துக்காராம் மகாராஜ் வாழ்ந்த வீடு இருக்கு, போய் லோட்டானம் பண்ணலாம் நாமும். துக்காராம் மகாராஜ் எந்த அபங்கத்தை இப்போ தண்ணிக்குள்ள போட்டாரோ அந்த அபங்கத்தை இன்னமும் வச்சிருக்கா, அப்படியே தரிசனம் பண்ணலாம்னா. அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே இருக்கு, பார்க்கலாம்னா. புராண காலம் இல்லை, சரித்திர காலம் இப்பதானே. அப்போ 13வது நாள், இந்த 14வது நாள் காலையில உஷஸ் காலம், ஜீஜாபாய் கண் திறந்தா அங்க ஏதோ ஒன்று முதந்துண்டு வருது, எதிர்நீச்சல் போட்டுன்னு வருது. நதியோடைய ஃப்ளோ இப்படி இருக்கு, அது எதிர்நீச்சல் போட்டுன்னு வருது. அந்த கண்ணை பார்க்கலாம். உஷஸ் காலம் இல்லையா, சரியா தெரியல. என்னது நம்ம பார்க்கறது கரெக்டு தானா? ஆமா, இவர் கட்டின அதே வஸ்திரம், மேல அதே கல்லு. துக்காராமராஜ் கொண்டாடி இருக்காரு. பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. இப்படி பஜனை போயிட்டே இருக்கு. பல்லக்கு கொண்டு வந்தார்கள், சத்திர சாமரங்கள்லாம் கொண்டு வந்தார்கள். அந்த அபங்கத்தை பல்லக்கில் வச்சார்கள். சங்கநாதம், பேரி, புஷ்ப மாலைகள் துக்காராம் மகாராஜுக்கு போட்டு எல்லாரும் துக்காராம் மகாராஜுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. துக்காராம் மகாராஜ் அதை விடுத்து துக்காராம் காத்தாக்கு போட்டார். நான் இல்லை, இதோடைய சக்தி. பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. திண்டி கோவிலை நோக்கி போறது, கோவிலை நோக்கி போறது, பாண்டவனை நோக்கி போறது, எல்லா பஜனையோட போறது. அப்போ எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த பையன் வரான். இங்கேயோ பஜனை நடந்துட்டு இருக்கு. எந்த பையன் வரான்? இந்த ராமேஸ்வர் பட் அனுப்பிச்சாரு, அந்த பையன் லெட்டரை தூக்கின்னு வரான். பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. பைலாளி ஹரி शंख चक्र गदाधर शोभे करी गरुडये तो फटत्कारे नाभी नाभी மணத்துவரே. இவ்வளோ பெரிய கருடனை பார்த்தது இல்லையா? ஜனங்கள்லாம் பயப்படலாம். யாரு யாரு? துக்காராம் சொல்ல, நாபி நாபி, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. யாரு தெரியுமா? பைலாளே ஹரி, ஹரியாக்கு வரா. சங்க சக்கர கதாதர சோபே கரி, சங்க சக்கர கதாதாரியா வரார். கருடையே தோ ஃபட்டத்காரே, ஃபாட் 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 ஃபாட்னா அடிச்சுட்டு வருது கருடன். நாபி நாபி மணத்வரே, எல்லாரும் பயப்படாதீங்கோ, எல்லாம் என்ன கூட்டுன்னு போறதுக்கு வர. எல்லாரும் பார்க்குறா, நீங்க போறீங்களா, நீங்க போறீங்களா? ஆமாம்ப்பா, நான் கிளம்புறேன். ராமேஸ்வரப்பட்டு கேட்கிறார், என்ன அபச்சாரம் நடந்ததுன்னு இப்போ வைகுண்டம் போறேன். என்ன அபச்சாரம் நடந்தது? வைகுண்டம் போறேன். இல்லைப்பா, இது சொல்ல முடியாது. இல்லைப்பா, அவருக்கு ஒரு காரணம் சொல்றான், ராமேஸ்வர பட்டுக்கு ஒரு காரணம் சொல்றான். லோகம் தோஷமயமானது. இப்ப குணத்தோட என்ன பார்க்கிறாளோ அந்த குணத்தோட நான் விடைபெற்றுக்கணும். ஆமி ஜாத்தோ புளியா காவா முச்சி ராம ராம கியாவா, ஆமி ஜாத்தோ புளியா காவா முச்சி ராம ராம கியாவா. நான் என்னுடைய சொந்த கிராமத்துக்கு போறேன். எல்லாருக்கும் ராம் 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 ராம். आम्ही जातो पुलिया गावा, आमची राम राम द्यावा. तुमची आमची हेची भेटी ये துணியா ஜென்மா துட்டி. இந்த ஜென்மால நான் உங்களுடைய சந்திப்பு இதோட கடைசி சந்திப்பு. ஏதே நிஜ தாமி கோணி விட்டல விட்டல போலாவாணி. யாராவது நான் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு நினைச்சேனால் விட்டல் விட்டல் சொல்லுங்க, வைகுண்டம் வந்துடலாம். எல்லாரும் வைகுண்டம் கூட்டின்னு வந்துடுவார் நாராயணன். நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வாங்க, நான் அங்கும் போயிடல, அங்கதான் இருப்பேன், அங்கேயும் பஜனை பண்ணலாம். எல்லாரும் வாங்க. ஏதே நிஜதாமே கோணி விட்டல விட்டல போலா வாணி, ராமகிருஷ்ணி முக்கி போலா துக்கா ஜாத்தோ வைகுண்டாலா. ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க, அதுதான் என்னுடைய பிக்சர். எனக்கு கிருப்பை பண்ணுங்க. ராமகிருஷ்ண ஹரி மந்திரத்தை மறந்துடாதீங்க, உபதேசங்களை மறந்துடாதீங்க.
பாண்டவனுக்கு போங்க. ஆஷாடி கார்த்திகை மறந்துடாதீங்க. வாரக்கரி யாத்திரை போங்க. நாமா சொல்லுங்க, நாமா சொல்லுங்க. பாண்டுரங்க 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 உத்தரவாதி வைகுண்டா ராமா ஜய ஸ்ரீராமா प्रिय श्री राम असुर विराम आनंद राम चैतन्य भूषण पाषांड दूषण कथामृत अशना मोह शत्रु शासना वक्ता महावाणी बाबादि शिष्य शिरोमणि अमृत संजीवनी वैराग्य शिरोमणि यमरेंद्र ऐश्वर्य समुद्र परमाद्भुत धैर्य विठ्ठल हृदय जगद्गुरु भूपा वेष्टित अमुपा माया सिद्ध स्वरूपा आयातमदीपा अगोचर लक्ष्मी अगोचर कुक्षी गोलांगर साक्षी गुणा पक्षी श्रीमती नरगंजना भव भय भंजना निवासिनी रंजना तनो ब्रह्म संज्ञा अद्भुत प्राज्ञा ज्ञान देवतारा ज्ञान देवतारा काराम 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 कवरदे हरि श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु श्री तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सब संतनों की जय। धर्म की अधर्म का प्राणियों में विश्व का हर हर महादेव। गो माता की भू माता की भारत माता की छत्रपति शिवाजी महाराज की पतित पावन भगवान नाम की भागवत धर्म की पांडुरंग हरि वासुदेव पांडुरंग हरि वासुदेव।